100 Days of 100 Underrated Anime Day 8. அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் கூட பசங்க கூட விளையாடுவோம், பொண்ணுங்க கூட விளையாடுவோம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் கிரியேட் ஆகுது. ஆனால் என்னதான் அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே லவ் கிரியேட் ஆனாலும் உங்களுக்கு அந்த பொண்ணை ஒரு பொண்ணாக பார்க்க தோண மாட்டேங்கி, உங்கள் கூட இருக்கிற ஒரு மேல் ஃப்ரெண்டாக தான் பார்க்க தோண்டுது. அந்த பொண்ணை ஒரு பொண்ணு மொழியை ட்ரீட் பண்ண மாட்டேங்கிங்க. ஈவன் அந்த பொண்ணுமே அப்படி கிடையாது. அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு அவளோட லவ்வை எப்படி அந்த பையன்கிட்ட ப்ரூவ் பண்ணுவா, அந்த பொண்ணுன்னு எப்படி அந்த பையன்கிட்ட ப்ரூவ் பண்ணுவா அப்படின்றது இந்த அனிமையோட கதை. கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, அனிமையும் அதே மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அனிமையோட நேம் டோமோச்சான் இஸ் அ கேர்ள். உண்மையிலேயே ஒரு பக்கா ஒர்த்தியான அனிமே. இது ஒரு இருக்கிற ரோம்காம் அனிமேஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோம்காம் அனிமேன்னு சொல்லலாம். அதாவது அனிமேஸில் எக்கச்சக்கமான ஜானர்ஸ் இருக்கும். அந்த ஜானர்ஸில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஜானரில் ஒரு நல்ல ஜானர்னா இது சொல்லுவேன். சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, ஆனால் புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு ஜானர் எதை பேஸ் பண்ணதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்து பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பர்சனுக்கு மேலே லவ் வருது, இன்னொரு பர்சன் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறப்போ அந்த ஒரு பர்சன் எப்படி அவனை ஃப்ரெண்டிலேருந்து லவ்வராக மாற்றுறா, அந்த ஒரு பர்சன் எப்படி அவள் பொண்ணுன்றதை முதல்ல ப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு இதோட கான்செப்டே. உண்மையிலே பக்காவான கான்செப்ட். ஈவன் நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண தோன்றது காரணமாக இருந்ததுமே இந்த அனிமே தான். இந்த அனிமே கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு தரமான அனிமே தமிழ் டப்பில் இருக்குது. முக்கியமாக தமிழ் டப்பும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக போய் இதை விசிட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், பாய்.